வணக்கம் மக்களே. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ரூபாய் 2500 உயர்த்தப்படுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ இதை பற்றின ஒரு அப்டேட் தான் வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் அறிவிப்புக்கு முன் மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023 செப்டம்பர் 15 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பாஜ ஆளும் டில்லியில் குடும்ப தலைவியருக்கு மாதம் 2500 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல புதுச்சேரியிலும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. அதனால் தமிழக பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. அது குறித்த எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. நிதி நெருக்கடியால் அதற்கான அறிவிப்பு வெளியாகவில்லை என்றும் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 2023 ஆண்டு செப்டம்பர் 15 தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் மாதம் கரெக்டாக 15 தேதி தகுதியுடைய மகளிரோட அக்கௌண்ட்க்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் நிறைய பேரோட விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் சில பேரோட விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா தகுதி இருந்தும் அவர்கள் விண்ணப்பித்தது கரெக்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர்களோட விண்ணப்பம் நிராகரிக்கவும் பட்டிருந்தது. ஸோ யாருக்கெல்லாம் தகுதி இருந்தும் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிராகரிக்கப்பட்டதோ அவர்களுக்கும் கட்டாயம் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் பார்த்தீங்கன்னா வெளியாயிட்டு இருந்தது சமீபத்தில். இந்நிலையில் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படுமா இல்லை 1000 ரூபாய் தான் கொடுப்பாங்களா அப்படின்ற டவுட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஏன்னா சில மாநிலங்களில் இந்த 1000 ரூபாயை விட அதிகமாக மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த நிலையில் கட்டாயம் மகளிர் உரிமை தொகை உயர்த்துவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் இருக்கிறதுனால அதற்கு முன்னாடி இதற்கான அறிவிப்பு வெளியாகலான்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.